இந்த நாளின் காலை விளக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 121 அதிகாரம் 1 எல்லாருக்கும் தெரிந்த எல்லாருக்கும் வீட்டிலலாம் சொல்லியிருப்போம். நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம், பிரயாணங்களில் சொல்லுவோம். அடிக்கடி இந்த சங்கீதத்தை நம்ம மனப்பாடம் செய்து வச்சிருக்கிறோம். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது ஒரு அருமையான வார்த்தை. நமக்கு இந்த ஒத்தாசை அப்படின்னு சொல்லும்போது உதவி நமக்கு மனுஷர்கள்லாம் செய்வாங்க. ஆனாலும் கூட ஒரு மனுஷர்கள் செய்வாங்க, ஆனால் ஒரு நேரத்தில் அதில் செய்ய மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் நமக்கு எப்போவும் நம்ம கூடவே இருந்து ஒத்தாசை பண்ணுறவர் நம்முடைய கர்த்தர் தான். அவர் யாருன்னா பர்வதங்களின் தேவன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்மலைகளின் தேவன், பர்வதங்களின் தேவன் அவர். மோசே அந்த நாளில் என்ன பண்ணார்னா, இந்த இது பண்ணும்போது கற்பனைகளை வாங்க போகும்போது மலையில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், கூப்பிட்டு அவர் மலைகளின் தேவனாக இருக்கிறார், பர்வதங்களின் தேவனாக இருக்கிறாரு, கண்மலைகளின் தேவனாக கூப்பிட்டு அந்த இடத்துல அவரை ஒரே மலையில் தான் அவருக்கு என்ன கொடுக்குறாரு, அந்த கற்பனைகளை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய உயர்ந்த தேவன். அது எதை காட்டுதுன்னா ஒரு உயர்ந்தவர், எல்லாவற்றை பார்க்கலும் உயர்ந்தவர். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களா. அப்போ மலை மேலே இருக்கிற தேவன் யாருடைய கண்கள் யாருக்கும் மறைவாக இருக்க மாட்டார். எல்லாருக்கும் அவர் என்ன செய்வார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மலைகளின் தேவன் அவர், பர்வதங்களின் தேவன். எனக்கு ஒத்தாசையும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். அந்த பர்வதமாகிய தேவனை நான் நோக்கி என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். என்னுடைய கண் எப்பவும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரையே நான் நோக்கி பார்க்கிறேன். நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதோ அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே அவர் நமக்கு என்ன செய்வார், ஒத்தாசை பண்ணுவார். ஒத்தாசை வரும் பர்வதம் அவர் தான். இந்த ஒத்தாசையை நம்ம அடிக்கடி பெற்றிருக்கிறோம்ல, இன்னும் நிறைய நமக்கு தேவைப்படுகிறது அவருடைய ஒத்தாசை. இப்போ அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அவருக்கு பெரியவனவர்களாக நாம் வாழ வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவரில் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ தான் அவர் நமக்கு என்ன செய்ய முடியும், ஒத்தாசை பண்ண முடியும். நம்ம ரொம்ப நம்மளை நேசிக்கிறவங்க தான் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க. நாமும் அவங்க மேலே நெசமாக இருந்தால் ஒத்தாசை பண்ணுவோம்ல. அதே மாதிரி கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன செய்கிறார், அவர் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிற இடத்துல அவர் கிருபை காட்டுகிறார், தயவை காட்டுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்த்தவர்கள் ஒரு நாளும் ஒரு போது வெட்கப்பட்டு போனதே இல்லை. வண்ணாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை ஏறெடுத்து பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். அதுபோல் சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏறெடுத்து பார்க்கும்போது நாமும் உயர்த்தப்படுவோம், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் வல்லமையுள்ள தேவன்.